அமீரக பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் விதமாக செயல்பட்டு வரும் உணவகம் ஒன்று 80 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல்களை தருகிறார் துபாயில் இருக்கும் செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன். சுமார் 80 ஆண்டுகளாக அமீரக கலாச்சாரத்தை நினைவு கூறும் வகையில் பாரம்பரிய உணவு வகைகளை வழங்கி வந்த ஒரே உணவு விடுதி முதல் முறையாக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 80 வருடங்களுக்கு முன்பு அமீரக அரசு தர்பாரில் பணிபுரிந்து வந்த அல் ஃபர்னான் ஹீஷாம் ஜைதி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த அல் ஃபர்னான் உணவகம் காலம் காலமாக அவரது சந்ததியினரால் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் துபாய் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருந்தாலும் இங்கு வசிக்கும் அமீரகவாசிகளும் சரி, இங்கு வந்து வாழும் வெளிநாட்டவர்களும் பண்டை கால அமீரகத்தின் மீதே மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளனர். அது மட்டுமின்றி பிரத்யேகமாக அமீரக உணவு வகைகளை வழங்கி வரும் ஒரே உணவகமாகவும் இது திகழ்ந்து வருகிறது. இது ஒரு உணவகமாக இருந்தாலும் அருங்காட்சியகம் போல் காட்சியளிப்பது மேலும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. துபாயின் அரசர் மாண்புமிகு ஷேக் முகமது அவர்களும் அவரின் குடும்பத்தினரும் அதிகம் தென்படும் ஒரே உணவகமாகவும் இது கருதப்படுகிறது. மேலும் அமீரகத்தின் மிக பழமையான ஒரே உணவகம் என்ற பெருமையும் இந்த அல் ஃபர்னான் உணவகத்தையே சேரும். இன்று போல் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இது ஒரு அமீரக பாரம்பரிய சின்னமாக விளங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்தன்.